Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோல ராபின் சர்மா லிசனிங்ன்ற டைட்டில்ல பேசின அவரோட ஸ்பீச்சோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. About the author, ராபின் சர்மா வந்து ஒரு கெனடியன் ரைட்டர். இவரோட ஃபேமஸான ஒர்க் என்னன்னா தி மாங்க் ஹூ சோல்ஸ் ஹிஸ் ஃபெராரி. அது தவிர இவர் வந்து அரௌண்ட் ஒரு 12 புக்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் ஷர்மா லீடர்ஷிப் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கம்பெனியும் இவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. லிசனிங் வந்து ராபின் சர்மாவோட ஒரு ஸ்பீச்ல இருந்து எடுத்து நமக்கு டெக்ஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிசனிங் டைட்டில்ல வந்து ராபின் சர்மா என்ன பேசியிருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லயுமே வந்து இந்த லிசனிங் ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ட அந்த லிசனிங் ஸ்கில் இருக்கிறது மூலியமா நம்மளோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு நல்ல லிசனரா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒரு ஃபுல் மனசோட நம்ம கேட்கறது மூலியமா அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து நம்ம கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிசனிங்ன்ற டைட்டில்ல வந்து நிறைய பேசியிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். ராபின் சர்மா வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து பர்சிவ் லிசன் பத்தி சொல்லி ஓபன் பண்ணிருக்காங்க. பர்சிவ் லிசன்னா என்ன தெரியுமா? நம்ம கிட்ட வந்து யாராச்சும் பேசும்போது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்காம அவங்க நம்ம கிட்ட பேச நினைக்கும் போது நம்ம வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்ல நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது கூட மொபைல் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு இருப்போம். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து ஃபுல்லா வந்து நம்ம கேட்கவே மாட்டோம். அதே மாதிரி தான் ஒர்க் பிளேஸ்லயும் யாராச்சும் நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இமெயில் செக் பண்றது இல்ல வேற ஏதாச்சும் ஒரு தாட்ல இருக்கிற அந்த மாதிரி இருப்போம். அதாவது வந்து ஒரு என்கேஜ்டாவே இருக்க மாட்டோம். கிட்ட வந்து பேச வரவங்க என்ன சொல்ல வராங்க அதுல இருக்க அந்த ட்ரூ மெசேஜை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நம்மளா ஒன்னு திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம அவங்கள ஒழுங்கா லிசன் பண்ணிருக்க மாட்டோம். இதுதான் பர்சிவ் லிசனிங். ஷர்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு பர்சிவ் லிசனரா இருக்கக்கூடாது, ஒரு ஆக்டிவ் லிசனரா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன்ல லிசனிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க அவங்க பேசுறத வந்து நல்லா லிசன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பி ஆக்டிவ் லிசனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் லிசனர் என்ன தெரியுமா? 2 பேர் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க பேசுறத வந்து நம்ம ஃபுல் ஹோல் ஹார்ட்டடோட முழு மனதோட அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்படி பேசிட்டு இருக்கிறச்சே நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் வரலாம். மேபி அவங்க பேச டாபிக் புரியாம இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணி அந்த இன்டராக்ஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆக்டிவ் லிசனிங். நம்மளுக்கு வந்து அவங்க பேசுறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கணும். என்ன வந்து அவங்க சொல்ல வராங்களோ அதோட ட்ரூ மீனிங்கை வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் வந்து ஆக்டிவ் லிசனிங். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா எம்பத்திக் லிசனிங். எம்பத்திக் லிசனிங்னா என்ன தெரியுமா? ஒரு 2 பேர் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த 2 பேர் இன்டராக்ஷன்ல வந்து பேசுறவங்க சொல்றது அந்த லிசனர் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம அவங்க வந்து முழு மனதோட வந்து அதை லிசன் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்சர்வ் பண்ணிட்டு அட் த சேம் டைம் வந்து இவங்க வந்து நம்ம சொல்றத கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்கணும். இவங்க வந்து நம்ம சொல்றத ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம சொல்ற ஒர்க்கை வந்து இவங்க பண்ணிடுவாங்க அப்படின்ற வந்து ட்ரஸ்ட்டை வந்து இந்த எம்பத்திக் லிசனிங்ல வந்து நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த பேசுற ஸ்பீக்கருக்கும் சரி லிசனருக்கும் சரி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த கான்வர்சேஷன் மூலியமா வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கணும். இதுதான் எம்பத்திக் லிசனிங். அதாவது ஒரு நல்ல ட்ரஸ்ட்டை உருவாக்கி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி அந்த மாதிரி வந்து ஒரு லிசனர் வந்து லிசன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சைலண்ட் லிசனிங் பத்தி சொல்லியிருக்காங்க. சைலண்ட் லிசனிங்னா டைரக்ட் ஆப்போசிட் டு ஆக்டிவ் லிசனிங். ஆக்டிவ் லிசனிங்ல நம்ம ஒருத்தவங்க நம்ம கிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது நம்ம கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணுவோம். ஆனா சைலண்ட் லிசனிங்ல அப்படி கிடையாது. அந்த ஸ்பீக்கர் என்ன பேசுறாங்களோ அதை வந்து ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்றது தான் வந்து சைலண்ட் லிசனிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி வாட்ச் பண்றோம்னா நம்ம வந்து அதுல வந்து சைலண்ட் லிசனரா தான் இருப்போம். ஏன்னா நம்ம வந்து அதுல பேச முடியாது. அதுல வந்து ஒரு எமோஷனல் சீன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த மூவியோட நம்ம அட்டாச் ஆகி நம்மளே அறியாம சம்டைம்ஸ் நம்ம அழுகலாம் செய்வோம். அதே மாதிரிதான் அந்த ஸ்பீக்கரோட அந்த ஸ்பீச்சோட வந்து ஃபுல்லா நம்ம அட்டாச் ஆகி அப்படி ஒரு சைலண்ட் லிசனரா வந்து நம்ம மாறிடுவோம். இதுதான் வந்து சைலண்ட் லிசனிங். எமோஷனலாவும் மென்டலாவும் ஃபுல்லாவே அந்த ஸ்பீக்கரோட நம்ம கனெக்ட் ஆகுறது தான் வந்து சைலண்ட் லிசனிங். நெக்ஸ்ட் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு லிசனிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டீம் இருக்குன்னா அந்த டீம் லீடர் வந்து என்ன பண்ணணும், அவங்க டீம் மெம்பர்ஸோட ஒப்பீனியன் தாட் எல்லாத்தையுமே வந்து கேட்கணும்.
அப்படி கேட்கறது மூலியமா தான் அந்த லீடர் வந்து அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கைய வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குறது மூலியமா அந்த டீம் ஒர்க் என்ன ஒர்க் இருக்கோ, அந்த ஒர்க்க வந்து எல்லாருமே வந்து ஒரு முழு மனதோட சேர்ந்து டக்கு டக்குன்னு வந்து முடிப்பாங்க. ஸோ வந்து ஒரு ட்ரஸ்ட்ட கிரியேட் பண்ணணும். அந்த ட்ரஸ்ட்ட கிரியேட் பண்ணதுக்கு அந்த லீடருக்கு வந்து ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஸ்கில் என்னன்னா வந்து லிசனிங் ஸ்கில் தான். அவங்க டீம் மெம்பர்ஸ் என்ன சொல்ல வராங்களோ, அத வந்து கொஞ்சம் காது கொடுத்து லிசன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கிரேட் லீடர்ஸ் ஆர் ஆல்சோ கிரேட் லிசனர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறந்த தலைவர்கள் எல்லாமே மத்தவங்க சொல்றத கேட்கிறவங்களா இருந்திருக்காங்க. அவங்களோட ஒப்பீனியன கேட்டு செயல்படுறவங்களா இருந்திருக்காங்க. அதனால மட்டுமே வந்து அவங்க மத்தவங்க சொல்றத கேட்டு செயல்படுறதுனால மட்டுமே அவங்களால சிறந்த தலைவர்களா இருக்க முடிஞ்சது. அப்படின்னு வந்து ஷர்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அம்மா வந்து கடைசியா என்ன சொல்லி முடிச்சிருக்காங்கன்னா வந்து, ஒவ்வொரு மனிதருமே வந்து லிசனிங் ஸ்கில்ல வந்து ஒரு லைஃப் ஸ்கில்லா வந்து அவங்க பொறந்ததுலருந்தே டெவலப் பண்ணணும். மத்தவங்க என்ன சொல்ல வராங்களோ, அதுக்கும் வந்து நம்ம பிரையாரிட்டீஸ் குடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி நம்ம ஒருத்தவங்கட்ட இன்டராக்ட் பண்ணும்போது, அவங்க வந்து நம்ம பேசுறத எப்படி ஃபுல்லா லிசன் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ, அதே மாரி தான் மத்தவங்க நம்மகிட்ட பேசும்போதும் நம்மளும் அதே மாதிரி இன்டராக்ட் பண்ணணும். யாரு சும்மா ரேண்டமா நம்மகிட்ட பேசினா கூட நம்ம வந்து அவங்க பேசுறத வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணணும். அப்பதான் அவங்க என்ன சொல்ல வராங்க, அதுல உள்ள ட்ரூ எசன்ஸ் வந்து அந்த ட்ரூ மீனிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட்ட வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல லிசனரா இருக்கிறது மூலியமா ஒரு நல்ல உலகத்த வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஸோ மச்.